பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த பழைய ஏற்பாட்டு வேதாகம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்டது. இன்றைய 4 நாளுக்குரிய வேத பகுதி யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலேருந்து 40ஆம் அதிகாரம் வரை. ஸோ வீட்டில் இருந்துக்கவங்க வேதாகமத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். என்னோட கூட நீங்களும் சேர்ந்து படிக்கும்படியாக யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலேருந்து துவங்குகிறது. பக்கம் 101. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை யாவன? பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் இரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுக்களின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். சீத்தி மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக. அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமாய் இருக்க கடவுது. அதை பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன்னினால் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விடற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன்னினால் திறனையும் உண்டாக்கி அந்த 4 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளும் தைக்க கடவாய். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளுக்கு இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருக்க வேண்டும். அந்த தண்டுகளை சீத்தி மரத்தினால் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூட கடவாய். அவைகளால் மேஜை சுமக்கப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் வானபலி கரகங்களையும் பண்ண கடவாய். அவைகளை பசு பொன்னினால் பண்ண கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்ததியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். பசு பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக. அது பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதன் பக்கங்களில் விட வேண்டும். குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதில் ஒரு பக்கத்திலும் குத்துவிளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருப்பதாக. குத்துவிளக்கிலிருந்து புறப்படும் 6 கிளைகளிலும் அப்படியே இருக்க வேண்டும். விளக்கு தண்டிலோ வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருப்பதாக.
அதிலிருந்து புறப்படும் 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும், மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருப்பதாக. விளக்கு தண்டிலிருந்து புறப்படும் 6 கிளைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகளின் பழக்கங்களும் அவைகளின் கிளைகளும் பொன்னினால் உண்டானவர்களாய் இருப்பதாக. அவை எல்லாம் தகடாய் அடித்த பசு பொன்னால் செய்யப்பட்ட ஒரே வேலையாய் இருக்க வேண்டும். அதில் 7 அகல்களை செய்வாயாக. அதற்கு நேரெதிரே எரியும்படிக்கு அவைகள் ஏற்றப்பட கடவது. அதன் கத்திரிகளும் சாம்பல் பாத்திரங்களும் பசும் பொன்னினால் செய்யப்படுவதாக. அதையும் அதற்குரிய பனிமுட்டுகள் யாவையும் 1 தாலந்து பசும் பொன்னினால் பண்ண வேண்டும். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாய் இரு. 26ஆம் அதிகாரம். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருப்பதாக. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் உடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரைகளின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கியால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடு திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமாய் இருக்க வேண்டும். 11 மூடு திரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். அந்த மூடுதிரைகளை ஒன்றாகும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும், இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் 1 முழமும் அந்த புறத்தில் 1 முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும், அதன் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்திசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்தில் 20 பலகைகளையும் அவளின் கீழ் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்கு ஆகும். அந்தப்படி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் உண்டு பண்ணுவாயாக. நடு தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். சீத்தை மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அது தொங்கவிடு. அந்த தூண்கள் 4
வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். கொக்கிகளின் கீழே அந்த திரை சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டி அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. திரைக்கு புறம்பாக மேஜையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் 5 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவை. 27ஆம் அதிகாரம். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபிடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமாய் இருப்பதாக. அது 4 மூலைகளில் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பின்னி அந்த சல்லடையின் 4 மூலைகளில் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபிடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபிடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவர்களை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள் வெளிவிட்டு பலகைகளாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவார்கள். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்குதுரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்டுகளும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடப்பக்கத்தின் நீளத்திற்கு 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாக கீழ்ப்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்குதுரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாய் இருப்பதாக. அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டு அதன் தூண்களில் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முலைகளும் பிரகாரத்தின் எல்லா மூலைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. 28ஆம் அதிகாரம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியூ எலையாசர் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன: மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும்
பாகையும் இடைக்கச்சியுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவருடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறுகல்லிலும் இருக்க வேண்டும். இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவர்களை பொன் குவேலைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. நியாயவிதி மார்பகத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்துக்கு வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திருத்திய மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. அது சதுரமும் இரட்டையும் 1 சாண் நீளமும் 1 சாண் அகலமாய் இருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி இரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. 1ஆம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னியங்களாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்கள் அவைகள் வெட்டவிலுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொருடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டியிருக்க வேண்டும். மார்பகத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும் பொன் சங்கிலிகளையும் பின்னி அந்த மார்பகத்திற்கு 2 பொன் வளையங்களையும் பண்ணி அந்த 2 வளையங்களையும் மார்பகத்தின் பக்கத்தில் 2 பக்கங்களை வைத்து பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதகத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 துணிகளை ஏபோத்துக்கு தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டுவாயாக. நீ 2 பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதகத்தினுடைய மற்ற 2 பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேறு 2 பொன் வளையங்களையும் முன்புறத்து 2 கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை தன் வளையங்களால் ஏபோத்து வளையங்களோடு இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தில் மேலிருக்கும் நியாயவிதி மார்பகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். நியாயவிதி மார்பகத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதிகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். ஏபோத்தின் கீழ் அங்கேயே முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்கப்பட கடவை. தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிளியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதன் கீழோரங்களில் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் வேலையால் செய்யப்பட்ட மாதுளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளப்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளப்பழமாய் தொங்குவதாக. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்கும் போது வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அவன் சத்தம் கேட்கும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். பசும் பொன்னினால் ஒரு பட்டயத்தை பண்ணி பத்திற்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை நிலநில நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக.
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கையிலாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியை அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திரமான உள்சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு அவைகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களுக்கு பரிசுத்தப்படுத்துவாயாக. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடைகளையும் உண்டு பண்ணுவாயாக. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் கட்டளை, நித்திய கட்டளை. 29ஆம் அதிகாரம். அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டாக்கடாய்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெயாய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பகத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான சச்சையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேர பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கச்சைகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரிப்பித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள். பின்பு நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவைகளையும் கல்லீரலின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தெகித்து போட்டு காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினால் சுட்டரிக்க கடவை. இது பாவ நிவாரண பலி. பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை புசித்து பலிபீடத்தின் மேல் ஊற்றி பலிபீடத்தில் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டுகளின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகர்த்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாக தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலதுகாது மடலிலும் அவன் குமாரின் வலதுகாது மடலிலும் அவர்கள் வலதுகையின் பெருவிரலிலும் அவர்கள் வலதுகாலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவருடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவருடைய வஸ்திரங்களையும் தெளிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதில் உள்ள கொழுப்பையும் வாளையும் குடல்களில் மூடிய கொழுப்பையும் கல்லீரின் மேலுள்ள சவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலப்பக்கத்து முன்னந்தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்கள் உள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் அதை ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக
தகிக்க கடவை. இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாடப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய். அது உன் பங்காய் இருக்கும். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரோடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாடப்பட்டிருக்கிற மார்க்கண்டகத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடைகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவர்களில் அவைகளே நித்திய கட்டளையாகவும் ஆரோனையும் அவன் குமாரனையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைத்திருக்கிற சமாதான பலிகள் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளாய் இருக்க வேண்டும். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்த கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அவனுடைய குமாரில் அவன் பட்டத்துக்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக்கொள்ள கடவன். பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள். அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவர்களில் பாவநிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவர்கள் புசிக்க கடவர்கள். அந்நியனோ அவர்களை புசிக்கலாகாது. அவைகளில் பரிசுத்தமானவைகள். பிரதிஷ்டையின் வம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கினாலே சுட்டெரிப்பாயாக. அது புசிக்கப்படலாகாது. அது பரிசுத்தமானது. இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் செய்வாயாக. 7 நாளிலும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவநிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளைகளை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாசித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அந்த பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவை. 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிரயாசத்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவென்றால் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் 1 வயதான 2 ஆட்டுக்குட்டாகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் இழுத்தி பிழிந்த கார்படி எண்ணெயில் பிசைந்துமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக 1/4 திராட்சரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகன பலியாக படைக்க கடவாய். உம்முடனே பேசும்படிக்கு நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். 30ஆம் அதிகாரம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூபபீடத்தை சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமான சதுரமும் 2 முழ உயரமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடு ஏகமுகமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவை. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைசீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க கடவை. ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் 1 முறை ஆரோன் பாவ நிவாரண பலிகள் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் 1 முறை அதன் மேல் பிராயசித்தம் பண்ணுவாயாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள்
லக்கத்தின்படியே உனக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு தேமத்துக்கு ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே 200 சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டும். தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்க வேண்டும். அதை பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பு பணிக்காக கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதில் தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும்போது அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரால் கழுவப்பட்டார்கள். அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். தலைமுறை தோறும் அவர்களுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களை ஆகிய சுத்தமான வெள்ளை போலத்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதன் பாதியாகிய 250 சேக்கல் எடையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையும், லவங்கப்பட்டையிலே 500 சேக்கல் எடையும், ஒலிவ எண்ணெயிலே 1 குடம் எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்யப்போவது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க கடவுது. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியும் மேஜையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூபப்பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகளுக்கு மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பிரித்து பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. இஸ்ரவேல் புத்திரரோடு நீ சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க வேண்டும். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இது பரிசுத்தமானது. இது உங்களுக்கே பரிசுத்தமாக இருப்பதாக. இந்த முறையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளைப்பொலமும் சூங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய சுத்த கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணிகளையும் நீ சமநிறைமாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாகி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகத்துக்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார் என்பதே. ஒரு இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் சந்திப்போம்.
31ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். மேலும் தான் கோத்திரத்தில் அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோடு துணையாக கூட்டியிருந்தமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்திலுள்ள சகல பனிமுட்டுகளையும் மேசையையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதில் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரையும் ஊழியம் செய்வதற்கான ஆசாரனாகிய ஆரானின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ண கடவன். அதில் வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். 6 நாளும் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சி 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். 32ஆம் அதிகாரம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரானிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்காக முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தினுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரான் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜாது ஆக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிராசித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது.
அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவை இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிர்ந்திருந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்டு எழுத்துமாயிருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்வனி ஆகிய சத்தமும் அல்ல, ஜெயத்வனி ஆகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியிலே சுட்டெடுத்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரான், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கடிகளை போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் எண்ணத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்கள் நோக்கி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பட்டயத்தை தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாயிருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்ப போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொல்லினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். 33ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரர் சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலையறையே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறமே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். ஜனங்கள் எல்லோரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த சாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். 34ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசேனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியாயிருக்கும். அவருடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது அவர் எரிச்சலுள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய். அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகை நீங்கள் கை கொண்டு நான் உங்களுக்கு கட்டளிட்டபடியே ஆபிப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். ஆபிப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே, கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள். கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேரானவர்களை எல்லாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். வெறும் கையோடு என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது.
6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்தில் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகைகளையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகைகளையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தின் 3 தரம் உங்கள் ஆண்மக்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம். பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம். உங்கள் நிலத்தில் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். வெள்ளாட்டுக்குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளை ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடே அவர் பேசினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருந்ததை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோட பேசினவைகள் எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட கூட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். 35ஆம் அதிகாரம். மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாக இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கைக்கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான். பின்னும் மோசே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி, உங்களுக்கு உண்டானதினாலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து செலுத்துங்கள். மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால், பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஆசாரியுடைய ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய ரத்தினங்களுமே. உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளெல்லாம் செய்வார்களாக. வாசஸ்தலத்தையும் அதன் கூடாரத்தையும் அதன் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையும் மேஜையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்குகளையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையும் தகன பலிபீடத்தையும் அதன் வெங்கல சல்லடையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்கு திரையும் வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிரகாரத்தின் முளைகளையும் அவளின் கயிறுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்ய கடவர்கள் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லோரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லோரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவர்களை கொண்டு வந்தார்கள். வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவர்களை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள்.
பற்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவர்களை கொண்டு வந்தார்கள். ஞான இருதயம் உள்ளவர் ஸ்திரீகள் எல்லோரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லோரும் வெள்ளாட்டு மயிரை தீர்த்தார்கள். பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பகத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள். செய்யப்படும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குறை யாவும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிமேசாமியின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். சித்திர வேலையும் சிற்ப வேலையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சேப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவருடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றார்கள். 36ஆம் அதிகாரம். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேயலும் அகோலியாபும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். பெசலேயலையும் அகோலியாபையும் கர்த்தரால் ஞானமடைந்த அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லோரையும் மோசே வரவழைத்தான். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயிடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்தலத்துக்கு என்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்தது, அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. வேலை செய்கிறவர்களாகிய ஞான இருதயம் உள்ள யாவரும் வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள். அதற்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் இளநில நூலிலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் வினோத நெசவு வேலையாக கேரிபீன்கள் உள்ள 10 மூடுதுறைகளை பண்ணினான். ஒவ்வொரு மூடுதுறை 28 முழ நீளமும் 4 முழ அகலமாய் இருந்தது. மூடுதுறைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருந்தது. 5 மூடுதுறைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து மற்ற 5 மூடுதுறைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைத்தான். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதுறையின் ஓரத்தில் இளநில நூலால் 50 காதுகளை உண்டு பண்ணி அப்படி இணைக்கப்பட்ட மற்ற மூடுதுறையின் ஓரத்திலும் உண்டு பண்ணினான். காதுகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தது. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி அந்த கொக்கிகளால் மூடுதிரைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து விட்டான். விதமாக ஒரே வாசஸ்தலமாயிற்று. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரினால் செய்த 11 மூடுதிரைகளையும் பண்ணினான். ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமாய் இருந்தது. 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருந்தது. அந்த 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆடு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டாக்கி கூடாரத்தை ஒன்றாய் இணைத்துவிட 50 வெண்கல கொக்கிகளையும் உண்டாக்கினான். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் போட தகசு தோலினால் ஒரு மூடியும் உண்டு பண்ணினான். வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் செய்தான். ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருந்தது. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றுக்கொன்று சமதூரமான 2 கழுத்துகளும் இருந்தது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான். வாசஸ்தலத்திற்காக செய்யப்பட்ட பலகைகளில் தெற்கே தென் திசைக்கு 20 பலகைகளை உண்டாக்கி அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணினான். ஒரு பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் மற்ற பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் அதன் 2 கழுந்துகளும் 2 பாதங்களும் பண்ணி வைத்து வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடதுபுறத்தில் 20 பலகைகளையும் அவைகளுக்கு 40 வெள்ளி பலகைகளையும் செய்தான். வெள்ளி பாதங்களையும் செய்தான்.
ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களையும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் செய்தான். வாசஸ்தலத்தின் மேல்புறத்திற்கு 6 பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கங்களிலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் செய்தான். அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருந்தது, மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருந்தது. 2 மூலைகளிலும் உள்ள அவ்விரண்டிற்கும் அப்படியே செய்தான். அப்படியே 8 பலகைகளும் அவைகளுடைய ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருந்தது. சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேல்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்களையும் பண்ணினான். நடுத்தாழ்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மற்றும் பலகைகளின் மையத்தில் உருவ பாயும்படி செய்தான். பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடினாள். இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாம் திரித்த மெல்லிய நூலால் பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் 4 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு 4 வெள்ளி பாதங்களையும் வார்ப்பித்தான். கூடார வாசலுக்கு இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு திங்கு திரையும் அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான். அவளின் 5 பாதங்களும் வெண்கலமாய் இருந்தது. 37ஆம் அதிகாரம். பெசலேயேல் சீத்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமானது. அதை உள்ளும் புறமும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான். கிருபாசனத்தையும் பசும்பொன்னினால் பண்ணினான். அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலுமானது. தகடாய் அடிக்கப்பட்ட பொடினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீன் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட கூட ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளையும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவங்களுமாய் இருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது. மேசையும் சீத்தி மரத்தால் பண்ணினான். அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமானது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரற்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையும் உண்டு பண்ணி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அது 4 கால்களுக்கும் இருக்கும் 4 மூலைகளிலும் தைத்தான். அந்த வளையங்கள் மேசையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது. மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேசையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும்பொன்னால் உண்டாக்கினான். குத்து விளக்கையும் பசும்பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. குத்து விளக்கின் ஒரு பக்கத்தில் 3 கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருந்தது. குத்து விளக்கில் செய்யப்பட்ட 6 கிளைகளும் அப்படியே இருந்தது. விளக்கு தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்கு பழங்களும் பூக்களும் இருந்தது. அதில் செய்யப்பட்ட 2 கிளைகளின் கீழ் பழமும் வேறு 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் ஒரு பழமும் இருந்தது. விளக்கு தண்டில் செய்யப்பட்ட 6 கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசு பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. அதன் 7 அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசு பொன்னினால் செய்தான். அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசு பொன்னினால் செய்தான். தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான். அது 1 முழமும் நீளமும் 1 முழ அகலுமான சதுரமும் அதன் கொம்புகள் அதனோடு ஏக வேலைப்பாடாய் இருந்தது. அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் 2 பக்கங்களில் இருக்கும் 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக வைத்து சீத்தி மரத்தால் அதை தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான். பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின்
தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான். 38ஆம் அதிகாரம். தகன பலிபீடத்தையும் சீத்தி மரத்தால் உண்டாக்கினான். அது 5 முழ நீளமும் 5 முழ அகலமாய் சதுர வடிவும் 3 முழ உயரமானது. அது 4 முளைகளும் அதனோடு ஏகமாய் இருக்கிற அது 4 கொம்புகளையும் உண்டாக்கி அதை வெண்கல தகட்டால் மூடி அந்த பீடத்தின் சகல மணிபூட்டுகளாகிய சாம்பல் எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் துடர்களையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்கினான். அதன் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தினால் பண்ணினான். வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சண்டலையும் பலிபீடத்திற்கு உண்டாக்கி அதை அந்த பீடத்தின் சுற்றுக்கு கீழே பதி உயரத்தில் இருக்கத்தக்கதாக வைத்து அந்த வெண்கல சல்லடையின் 4 மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சுகிறதற்கு 4 வளையங்களை வார்ப்பித்து அந்த தண்டுகளை சீத்து மரத்தால் பண்ணி அவைகளை வெண்கலத்தால் தகட்டால் மூடி பலிபீடத்தை அவைகளால் சுமக்கத்தக்கதாக அதன் பக்கங்களில் உள்ள வளையங்களில் பாய்ச்சினான். பலிபீடத்தை உள்வெளிவிட்டு பலகைகளால் செய்தான். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். பிரகாரத்தையும் உண்டு பண்ணினான். தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் நெய்த 100 முழ நீளமான தொங்கு துறைகளை செய்தான். அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்களும் 20, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வடப்பக்கத்து தொங்கு திரைகள் 100 முழம், அவைகளின் தூண்கள் 20, அவைகளின் வெண்கல பாதங்களும் 20, தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி. மேற்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், அவைகளின் தூண்கள் 10, அவைகளின் பாதங்கள் 10, தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்து தொங்கு திரைகள் 50 முழம், ஒரு புறத்து தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. பிரகார வாசலின் ஒரு புறத்து சரியாக மறுபுறத்திலும் தொங்கு திரைகள் 15 முழம், அவைகளின் தூண்கள் 3, அவைகளின் பாதங்கள் 3. சுற்று பிரகாரத்துக்கு தொங்கு திரைகள் எல்லாம் மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்டிருந்தது. தூண்களின் பாதங்களும் வெண்கலம், தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் வெள்ளி. பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளி பூண்கள் போடப்பட்டவைகளுமாய் இருந்தது. பிரகார வாசலின் தொங்கு திரைகள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்ட விசித்திர தையல் வேலையாய் இருந்து அது நீளம் 20 முழம், அதன் அகலமும் உயரமும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளுக்கு சரியாய் 5 முழம். அவைகளின் தூண்கள் 4, அவைகளின் வெண்கல பாதங்கள் 4, அவைகளின் கொக்கிகள் வெள்ளி, அவைகளின் குமிழ்களை மூடிய தகடும் அவைகளின் பூண்களும் வெள்ளி. வாசஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் சுற்றிலும் இருந்த முளைகள் எல்லாம் வெண்கலம். மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய இத்மாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்துக்கு பொருள்களின் தொகை இதுவே. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேவேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த எல்லாம் செய்தான். அவனோட கூட தான் தேசத்துக்கு அகிசாமாவின் குமாரனாகிய அகோலியாப் சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாய் இருந்தான். பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்கள் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் கேட்களின்படி 29 தாலந்தும் 730 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. எண்ணப்பட்டவர்கள் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,35,550 பேர்கள் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு விழுந்தது. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு, 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. அந்த 1775 சேக்கலால் தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினான். காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 காலத்தும் 2400 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. அதனாலே ஆசரிப்பு கூடார வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையும் பலிபீடத்தின் சகல பனிமுட்டுகளையும் சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முளைகளையும் சுற்று பிரகாரத்தின் முளைகளையும் பண்ணினான். 39ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி அவர்கள் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள்.
ஏபோத்தை பொன்னினாலும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சேப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். அந்த பொன்னை இளநில நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள். 2 தோள்களின் மேலுள்ள அதன் 2 முனைகளையும் சேர்த்தார்கள். அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏபோத்தின் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டு வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவைகளில் பதித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறிக்கோள் கற்களாய் இருக்கும்படி ஏபோத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான். மார்பகத்தை ஏபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான். அந்த மார்பகத்தை சதுரம் இரட்டையாக சேர்த்து 1 ஜான் முழமும் நீளமும் 1 ஜான் அகலும் ஆக்கி அதிலே 4 பத்தி இரத்தன கற்களை பதித்தார்கள். 1ஆம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் ஐடூரியமும் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகம் எஸ்பியுமானது. அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன் குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அவருடைய நாமங்கள் உள்ளவைகளுமாய் இருந்தது. 12 கோத்திரங்கள் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றில் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது. மார்பகத்துக்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும் பொன் சங்கிலிகளையும் பண்ணி 2 பொன் குவளைகளையும் 2 பொன் வளையங்களையும் செய்து அந்த 2 வளையங்களை மார்பகத்தின் 2 பக்கத்திலும் வைத்து பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த 2 சங்கிலிகளையும் மார்பகத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களிலும் மாட்டி பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் 2 நுனிகளையும் ஏபோத்தின் தோல்புறத்து துண்டுகள் மேலும் முன்புறத்தில் 2 குவளைகளிலும் மாட்டினார்கள். பின்னும் 2 வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்துக்கு எதிரான மார்பகத்தின் மற்ற 2 பக்கங்களிலும் அதன் ஓரத்தில் வைத்து வேறே 2 பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்தின் 2 கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் ஏபோத்திலிருந்து நீங்கி போகாதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்தின் வளையங்களோட இளநீல நாடாவினாலே கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள். ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநில நூலால் நெய்தான். அங்கை நடுவில் மார்க்கவசத்துக்கு துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிளியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது. அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநில நூலும் இரத்தாம்பர நூலும் சேப்பு நூலானுமான வேலையாக மாதுள பழங்களை பண்ணி பசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதுள பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதுள பழமும் ஒரு மணியும் ஒரு மாதுள பழமாய் இருந்தது. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் இளநில நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திர தையல் வேலையான இடைக்கட்சியும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தார்கள். பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும்பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள். இப்படியே ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். பின்பு வாசஸ்தலத்தை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். கூடாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமுட்டுகளையும் அதன் துறடுகளையும் அதன் பலகைகளையும் அதன் தாழ்பால்களையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலால் மூடியையும் தகசு தோலால் மூடியவையும் மறைவின் திரசிலையும் சாட்சி பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மேசையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் சமூக தப்பங்களையும் சுத்தமான குத்து விளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதன் அகல்களையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயும் பொற்பிரிடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்குதிரையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியும் அதன் பாதத்தையும்
பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசல் மறையும் அதன் கயிறுகளையும் அதன் முளைகளையும் ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வேலைக்கடுத்த சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனைக்கு அடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரனின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள். மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான். கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள். மோசே அவர்களை ஆசீர்வதித்தான். இறுதியான அதிகாரம் 40ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு. அதில் சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து மேசையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதன் விளக்குகளை ஏற்றி பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்கு திரையை தூக்கி வைக்க கடவாய். பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து தொட்டி ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதில் தண்ணீர் வார்த்து சுற்று பிரகாரத்தை நிறுத்தி சுற்று பிரகார வாசல் தொங்கு திரையை தூக்கி வைத்து அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது பரிசுத்தமாக இருக்கும். தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாக இருக்கும். தொட்டியும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. பின்பு ஆரோனையும் அவன் குமாரனையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வர செய்து அவர்கள் ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் கூடி வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெரும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசீர்வாதத்துவத்துக்கு எதுவாக இருக்கும் என்றான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் 1 தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது. மோசே கூடாரத்தை எடுப்பித்தான். அவன் அதன் 4 பாதங்களையும் வைத்து அதன் பலகைகளை நிறுத்தி அதன் தாழ்பால்களை பாய்ச்சி அதன் தூண்களை நாட்டி வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியின் மேல் தண்டுகளை பாய்ச்சி பெட்டிகளின் மேல் கிருபாசன மூடியை மறைத்து பெட்டியை வாசஸ்தலுக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறந்து வைத்தான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து அதன் மேல் கர்த்தருடைய சமூகத்தின் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே குத்து விளக்கை ஆசரிப்பு கூடாரத்தின் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி ஆசரிப்பு கூடாரத்தில் திரைக்கு முன்பாக பொற்கிடத்தை வைத்து அதன் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்கு திரையை தூக்கி வைத்து தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூடாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதன் மேல் சர்வாக தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான். அவ்விடத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீட தண்டியில் சேருகிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்வார்கள். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினாலே மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருக்கிறது. வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும்படி நாள் வரையிலும் பிரயாணம் பண்ணாதிருப்பீர்களாக. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல்
தங்கியிருந்து என்பதே. ஆமென். இதை தொடர்ச்சியாக வருகிற திங்கள் அன்றும் அதே 11 மணிக்கு தினமும் வேத வாசிப்பு 40 நாள் வேத வாசிப்பு தொடர்ந்து நடக்கும். லேவியர் ஆகமத்திலிருந்து வாசிக்கப்படும் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அநேக பேருக்கு இதை சொல்லி நீங்களும் எங்களோட கலந்து கொள்ளுங்கள். நன்றி.